மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி சூப்பரான திரட்டுப்பால் தான் பண்ண போகிறோம். இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க நம்ம திரட்டுப்பால் பண்ணலாம். இப்போ முதல்ல நம்ம திரட்டுப்பாலுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி எல்லாமே ஈவனாக வந்து கரெக்டாக ஒரே மாதிரி கலர் வரணும். அந்த மாதிரி தான் நம்ம பாசிப்பருப்பை வந்து வறுத்து எடுத்துக்கணும். ஒன்று கருகி ஒன்று வந்து நல்லா வறுப்பட்டு ஒன்று கருகி இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா டேஸ்ட் வந்து குறைஞ்சி போயிடும். அதனால் நீங்கள் வந்து வறுக்கும் போது ரொம்ப பக்குவமாக இந்த பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துக்கோங்க. நமக்கு நல்லா பார்த்தாலே தெரியும், நல்லா வந்து இது வறுப்படும் போதே நல்ல ஒரு வாசனை வரும். இப்போ வந்து நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை இறக்கி கீழே வச்சிடலாம். இந்த சூட்லேயே இன்னும் கொஞ்சம் நல்லா வறுப்பட்டுரும். இப்போ நான் 1 லிட்டர் பால் வச்சுருக்கேன். இந்த பால் இந்த பாத்திரத்தில் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா காய்ச்சணும். நம்ம பால் வந்து இப்போ நம்ம ஊற்றுறோம் இல்லைங்களா, ஊற்றுறதுலேருந்து நமக்கு கிட்டத்தட்ட 3/4 அளவுக்கு குறைஞ்சிடணும். இப்போ பாருங்கள், பாசிப்பருப்பு பார்க்கும் போதே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஜாரில் போட்டு ஒரு சுற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் தண்ணி விட்டு கூட அரைச்சிக்கலாம். இதில் தேங்காய் போட்டு அப்படியே கூட அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து தேங்காவை தனியாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நான் வந்து ஒரு முழு தேங்காவை தோண்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேக் சைடு உள்ள அந்த கருப்பு எல்லாமே எடுத்துட்டேன். அந்த கருப்பு எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதனால் நான் அந்த கருப்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், தேங்காய் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். மறுபடியும் இதில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது பொடியாக போடும்போது நமக்கு பாலில் வந்து கட்டியாக ஆகிடும். அதனால் ஒரு சுற்றி போட்டோம்னா நல்லா நமக்கு கட்டியாக ஆகாமல் வரும். இப்போ பால் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பாருங்க, இது வந்து கொஞ்சம் நல்லா கிண்டும் போது கொஞ்சம் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்க, நம்ம முதல்ல வந்து வெல்லத்தை வந்து கரைச்சி வச்சுக்கணும். நான் வந்து முதல்ல வெல்லம் கரைச்சி வைக்கல. இப்போ இதை கீழே இறக்கி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வெல்லம் கரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 350 கிராம் வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய இனிப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது வந்து நார்மலான இனிப்பு வந்து உங்களுக்கு இருக்கும். இது நல்லா கரையட்டும். பாருங்க, வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இறக்கி இதை வச்சுருவோம். மறுபடியும் இதை அடுப்பில் வச்சுருவோம். ஆனால் நம்ம இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வெல்லத்தை வந்து கரைச்சி வச்சுக்கணும். நல்லா அந்த பாசிப்பருப்போட பச்சை வாடெல்லாம் போகிற வரைக்கும் இதை வந்து நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா வந்து திக்காக ஆகிடும். நல்லா ஓரத்தில் வந்து இது ஒட்டிக்கிட்டே வரும். அதனால் நீங்கள் வந்து வைக்கும் போதே ஒரு திக்கான பாத்திரத்தை வச்சுருங்க. இப்போ நல்லா வந்து ஓரளவுக்கு திக்காயிடுச்சு. இப்போ நம்ம இந்த வெல்லத்தை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இதில் ஊற்றிக்கலாம். நல்லா வடிகட்டி ஊற்றிக்கங்க. மண் வந்து நிறைய வரும். நம்ம வெல்லம் போட்டதுக்கப்புறம் மேலெல்லாம் வந்து தெறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் வந்து இதை நீங்கள் வந்து லைட்டாக மூடி வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். மெயினாக வந்து நம்ம கிண்டுறதை வந்து விடக்கூடாது. இப்படி மூடிட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு இப்படி கிண்டிடுங்க. மறுபடியும் மூடி வச்சுருங்க. பாருங்கள், நம்ம இப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு திரட்டுப்பால் பண்ணுறதுனா 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் ஆகும். இது நல்லா இன்னும் திரண்டு வரணும். திரண்டு வர்ற வரைக்கும் நம்ம இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா வந்து திரண்டு வந்துடுச்சு. இந்த மாதிரி வரும்போது கடைசியில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு பால் எல்லாமே சேர்ந்து எவ்வளோ குளர் இருந்தது, இப்போ வந்து கொஞ்சமாக வந்துருச்சு. பாருங்கள்,
பாருங்க, திரட்டுப்பால் சூப்பராக திரண்டு இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வர்ற பக்குவத்தில் தான் நம்ம எடுத்து ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை ஒரு பவுலில் கூட போட்டு வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு தட்டில் தான் கொட்ட போகிறேன். இது வந்து கொஞ்சம் ஒட்ட தான் செய்யும். ஏன்னா நம்ம நெய் வந்து அதிகமாக போடலை. ஆனால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து கட் பண்ணுவோம். இது நல்லா ஆறிட்டே இருக்கட்டும். இது மேலே வந்து முந்திரியை வறுத்து போட்டுடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். நெய் வந்து கொஞ்சம் நல்லா காயட்டும். இப்போ நம்ம இந்த முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு செவந்தா போதும். நமக்கு இந்த சூட்லேயே இன்னும் கொஞ்சம் வந்து செவந்துடும். டக்குன்னு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. பாருங்கள், சூப்பரான திரட்டுப்பால் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.